யார் அந்த சார் என்று இன்றைக்கு இளைஞர்கள் எடப்பாடியார் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நிறைய பக்கம் போஸ்ட் ஓட்டினாங்க. அதே போல் அந்த கேள்வி கேட்கின்ற இளைஞர்களையும் மாணவிகளும் அதே போல் ஐடி விங்குடைய எங்களது பொறுப்பாளர்களையும் ஓடி ஓடி போய் கைது செய்கிறாங்க, மிரட்டப்படுகிறார்கள். எனக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பாலியலுக்கு நம்முடைய பெண்கள் ஆளாகிறார்கள், 6 வயதிலிருந்து 60 வயது வரை. அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட சென்னையில் உங்களுக்கு தெரியும், ஒரு திமுக மீட்டிங்கில் பாதுகாப்புக்கு இருந்த அந்த சகோதரி, இந்த போலீஸ் அதிகாரி அன்றைக்கு இதே போல் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கேள்வி கேட்பவர்களை இன்றைக்கு கைது செய்து துன்புறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே புரட்சித்துறை அம்மா இருக்கும்போது சரி, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, 2021 காவல்துறை சுயமாக செயல்பட்டது. இன்றைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் பார்த்து கொண்டது. குற்றங்கள் குறைவாக நடந்தது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி கஞ்சா விற்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம். ஆகவே இது வன்மையாக கண்டிக்க வேண்டும். உடனடியாக காவல்துறை விழித்துக்கொண்டு, இந்த அரசு விழித்துக்கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கேள்வி யார் அந்த சாருங்கிறத உடனடியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.